வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவசுதம் தேவம் கம்சசானுரம் அர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்திய ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சாந்திரமானம் சௌரமானம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது காலக்கணிதம்னு சொல்கிறோமா இல்லையா? மாதங்களை 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள். காலக்கணிதம் தான். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 365 நாள். இதெல்லாம் எங்கேயும் மாற போகிறதே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை சாந்திரமானம் சௌரமானம் என்று 2 வகையான கணக்கீடுகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று சந்திரனை அடிப்படையாக கொண்டது, மற்றொன்று சூரியனை அடிப்படையாக கொண்டது. இந்த நம்மளுடைய தென்னிந்தியாவிலே 2மே இருக்குது. நாம் தமிழ்நாட்டில் கொண்டாடுறது சௌரமானம் என்று சொல்லப்பட்ட சூரியனை அடிப்படையாக கொண்ட மாத கணக்கீடு. நம்ம சித்திரை வைகாசி ஆனி ஆடின்னு பங்குனி வரைக்கும் 12 மாதங்களை சொல்லியிருக்கிறோம். சூரியன் சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்து இந்த 12 மாதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம அந்த சூரியனை பார்த்த உடனே இவர் இந்த மாதம்தான் பிறந்திருக்காருன்னு சொல்லிடுவோம் இல்லையா? 12 மாதங்கள்லேயும் ஒரு மாதத்துலேயும் சூரியன் 12 ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார் என்பது இது ஒரு பஞ்சாங்க கணிதம். ஆரம்பத்துலேருந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது சௌரமான கணக்கு. சௌரம் என்பது சூரியனுடைய பெயர், அவரை அடிப்படையாக கொண்டது. அப்போ இது மாதப்பிறப்பு வருடப்பிறப்பு எல்லாமே என்ன பண்ணுறோங்க? சூரியன் சித்திரை மாதத்தில் உள்ள நுழையும் போது புது வருடம் பிறக்குதுன்னு சொல்லி நாம் போடுறோம். இதே போல் இன்னொரு சௌரமானம் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அது சந்திரனுடைய மூமெண்ட் அடிப்படையாக கொண்டது. சூரியனும் சந்திரனும், அதுலேயும் சூரியனும் இன்வால்வ் ஆகியிருக்காரு. 2லேயுமே சூரியன் சந்திரன் 2 பேருமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம தேதின்னு சொல்கிறோமோ இல்லையா? தேதி தான் திதி. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமைங்கிறது 1, துதியைங்கிறது 2, திருதியைங்கிறது 3, சதுர்த்தின்னா 4, பஞ்சமின்னா 5, சஷ்டின்னா 6, சப்தமின்னா 7, அஷ்டமின்னா 8, நவமின்னா 9, தசமின்னா 10, ஏகாதசின்னா 11, துவாதசின்னா 12, திரையோதசின்னா 13, சதுர்தசின்னா 14. சதுர்தசி முடிஞ்சு வளர்பிறையாக இருந்தால் பௌர்ணமி வந்துடும். அடுத்த நாள் என்ன இருக்குங்க? பூரணைன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி. தேய்பிறையாக இருந்தால் என்ன வருங்க? அமாவாசை. இப்போ இதில் ஒரு 15 நாள், அதில் ஒரு 15 நாள், ரெண்டும் சேர்ந்தது 30 நாள் கொண்ட ஒரு மாதம். இது சந்திரனுடைய மூமெண்ட்டை அடிப்படையாக கொண்டது. சந்திர கலைகள்னு சொல்கிறோமா இல்லையா? சோடச கலைகள்னு பேர் அவருக்கு. சோடச லிங்கம்னே பார்த்துருப்பீங்க, நிறைய அந்த 16 பட்டைகள் கொண்டது. சந்திரன் வளர்ந்து தேயக்கூடிய தன்மை கொண்டவர். அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் இருட்டாக தான் இருக்கும், சந்திரனை பார்க்க முடியாது. அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணுவாருங்க? ஒரு ஒளிக்கீற்று வடிவத்தில் தெரிவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருவார். பௌர்ணமியில் முழு நிலவாக பிரதிபலிப்பார். பௌர்ணமிங்கிற கான்செப்ட் என்னங்க? வானியல் ரீதியாக சூரியனுக்கு நேர் எதிர் டிகிரியில் 180வது டிகிரியில், அதை பூரண அந்த ஒரு ஒளித்துவம், ஃபுல் வட்டம், முழு வட்டம் முழுசாக தெரிய வரா இல்லையா? அந்த நாளை தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறது. இந்த திதிகள் மொத்தம், இந்த திதிகள் அப்படி தேதிகள் என்பது இந்த டிகிரியை அடிப்படையாக கொண்டது. அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு நினைவூட்டல் நான் இங்கே பண்ணிடுறேன். 12 டிகிரியாக பிரிக்கப்பட்டது தான் ஒரு தேதி. 12 டிகிரி கணக்கு வரும். அப்போ ஒரு பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அந்த பௌர்ணமி வரும்போது 15 நாட்கள் முடிவடைந்திருக்கும்.
முழு வட்டம் என்பது 360 நாள். 360 நாளில் சரிபாதிங்கிறது 15 நாள். அதாவது அந்த சரிபாதிங்கிறது 180 டிகிரி. அப்போ அது சரிபாதி. அதாவது அந்த 15 திதிகள், 15 தேதிகள், 15 நாட்கள் கடக்கிறது. இந்த திதிகளின் அடிப்படையில் தான் இதை சாந்திரமானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாந்திரன்னா சந்திரனுடைய அடிப்படையிலே, சந்திரனுடைய மூமெண்ட்டினுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு மாதத்திற்கும் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. நம்ம வரலே சொன்ன மாதிரி சூரியனும் சந்திரனும் நேர் எதிரில் வரும்போது தான் 180 டிகிரி நேர்கோடாக இருக்கும்போது தான் பௌர்ணமிங்கிறது உருவாகும். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து 0 டிகிரி வரும்போது அமாவாசை என்பது உண்டாகும். ஒரு தேதிக்கு 12 டிகிரிங்க. ஒரு நாள் என்பது 12 டிகிரி. சூரியன் அதாவது சந்திரன் சூரியன்லேருந்து 12 டிகிரி நவுந்துட்டாருன்னா ஒரு திதி முடிஞ்சிருது. பிரதமைங்கிற திதி 12 டிகிரி முடிஞ்ச உடனே மாறிடும். இப்படி 12 போட்டுட்டு வரும்போது 15 நாளைக்கு 180, அப்போ 30 நாளைக்கு 360 டிகிரி சுற்றி வந்த ஒரு வட்டம், முழு வட்டமாக ஒரு ரவுண்டு வந்துடுறாரு. ஸோ இதை சந்திரன் அடிப்படையாக கொண்டதை சாந்திரமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நம்ம அந்த தமிழ் தேதிகள் சூரியன் வருடப்பிறப்புன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் போடுறோமா இல்லையா? ஸோ போன குரோதி வருடம் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த வருடம் விஸ்வாவசு வருடம். இப்படி 60 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 மாதங்கள் முடிஞ்சால் ஒரு வருடம் பிறக்குது அப்படிங்கிற கணக்கு நம்ம போட்டுக்கிறோம். நிறைய பேர் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தெலுங்கு வருடம் கன்னட வருடம்லாம் நமக்கு முன்னாடியே பிறந்துடும். நாம் சித்திரை 1ஆம் தேதி வருட பிறப்பு கொண்டாடுறோமா இல்லையா? அதுலேருந்து கிட்டத்தட்ட 13-14 நாட்களுக்கு முன்னாடியே வந்துடும். எது வந்துடுங்க? உகாதின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? உகாதி. தெலுங்கு கன்னடம் ரெண்டுமே இந்த உகாதியை சாந்திரமானத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கங்க, வருடப்பிறப்பை கொண்டாடுகிறார்கள். மாதத்தையே அவர்கள் அப்படி தான் கணிக்கிறாங்க. நாம் பாருங்கள், மார்கழி மாதம் புரட்டாசி மாதம் ஆனால் நல்ல காரியங்களை பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க அந்த மார்கழியில் நம்மளுடைய மார்கழி கணக்குக்கு பார்க்கும்போது அந்த 15 நாள் முடிஞ்சிடுதுன்னா, அவங்களுக்கு அந்த பௌர்ணமி போயிடுச்சுன்னா அடுத்த மாதம் அவங்களுக்கு பிறந்துடுது. அடுத்த மாதம் பிறக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த 15 தேதிக்கு மேலே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, சுபகாரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதுக்கு சாந்திரமானத்தினுடைய மாத கணக்கீடுன்னு பேர். முதல்ல சொன்ன மாதிரி நம்ம 12 மாதங்களை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு 12 மாதங்களை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அவங்க ஒரு 12 மாதங்களை சொல்கிறாங்க. அவங்க சைத்திர மாதம்னு சொல்லுவாங்க. சித்திரைங்கிறது சைத்திர மாதம். சைத்திர மாதத்தில் இந்த சூரியன் எங்கே இருப்பார்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பார். சந்திரன் அதாவது சூரியன் மேஷராசியில் இருப்பார், ஒரு குறிப்பிட்ட பாகையில் இருப்பார். சந்திரன் நேர் எதிரில் எங்கே இருப்பாருங்க, சித்திரை நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார். அந்த மாதிரி செய்யும்போது பௌர்ணமி நிலா ஏற்படும். பௌர்ணமி அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்க மாத கணக்கீடு பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பௌர்ணமி எங்கே வருதோ அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாதத்தினுடைய பெயராக வைத்திருக்கிறார்கள். சந்திரன் அப்போது சித்திரை நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது அந்த மாதத்தை அவர்கள் சைத்திர மாதம் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது வைசாக மாதம் என்று பெயர். வைசாக மாதங்கிறது விசாக நட்சத்திரத்தில் விசாகத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு, சந்திரனுடைய சஞ்சாரம். இதை நாம் என்னன்னு சொல்கிறோம், வைகாசின்னு சொல்கிறோம். அவங்க வைசாக மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க ஜேஷ்டான்னு சொல்லுவாங்க. ஜேஷ்டாங்கிறது கேட்டை. அதாவது அந்த மிருகசீரிடம் முடிஞ்சு, அந்த மிருகசீரிடங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது, இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ரிஷபராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. சூரியன் அப்படியே நவுந்து அந்த பக்கம் போகும்போது சந்திரன் நேராக இங்கே கேட்டையில் கடைசிக்கு வரும்போது இது உண்டாயிடும், இது பௌர்ணமி உண்டாயிடும். அதனால் அவங்க அதை ஜேஷ்ட மாதம் என்று நாம் ஆணின்னு சொல்கிறோமோ இல்லையா, அவங்க ஜேஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆடி மாதத்தை அவங்க ஆஷாடான்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பூராட நட்சத்திரத்தோட பெயர் பூர்வ ஆஷாடான்னு பேருங்க. பூர்வ ஆஷாடாவில் சந்திரன்
பிரயாணம் செய்யக்கூடிய காலத்தை அவர்கள் நேரெதிரில் சூரியன் அங்கே எங்கே இருப்பார், ஆடி மாதத்தில் இருப்பார். அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஷாட மாசா அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே தனுசுங்கிறது போர் வீடு. பொதுவாகவே அங்கே வந்து யுத்த காலம் நம்ம மார்கழின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோமா இல்லையா, அதை வந்து அவங்க வந்து நேர் எதிரில் அதை என்ன பண்ணுறாங்க, அந்த இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி, கடகத்தோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி அதை வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஆடி மாதத்தை தவிர்த்துருவாங்க. எதையுமே அதை வந்து அவங்க எதுக்குமே நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு கணக்கு. அடுத்தது சிரவணா என்று பேர். சிரவண மாதம் ஆவணின்னு சொல்கிறோமோ இல்லையா, அதை வந்து அவங்க சிரவணங்கிறது திருவோண நட்சத்திரம், வேறு ஒன்றும் இல்லை. அதை வந்து அவங்க சிரவண மாதம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்ரபதான்னு பேர். பாத்ரபதான்னா பூர்வ பாத்ரபதா, உத்தர பாத்ரபதாங்கிறது பூரட்டாதி உத்திரட்டாதியினுடைய, அதாவது வடமொழி சொற்கள் பெயர்கள். அதுக்கு நேராக இங்கே வந்து என்னவா இருக்குங்க, கன்னின்னு சொல்கிறோமா இல்லையா, நம்ம புரட்டாசின்னு சொல்கிறோமா இல்லையா, அதை தான் அவங்க பாத்ரபதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நம்ம ஐப்பசின்னு சொல்கிறோமா இல்லையா, அதை வந்து அவங்க அஸ்வினாங்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நேராக எதிரில் அஸ்வினா அப்படிம்பாங்க. அடுத்து கிருத்திகா அப்படிம்பாங்க. நாம் வந்து கீழே கார்த்திகை மாதம் சொல்கிறோமோ இல்லையா, அதை வந்து அவங்க கிருத்திகா அப்படிங்கிறாங்க. அடுத்தது மார்கசிரா அப்படிம்பாங்க. மார்கசிரா அப்படிங்கிறது மார்கழி மாதம். நாம் மார்கழின்னு சொல்லிடுறோம், அவங்க மார்கசிராங்க. இது எல்லாமே நட்சத்திர தொடர்புகள் போட்டு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் அது வந்து தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது புஷ்யாங்கிற மாதம் இருக்குது. பூச நட்சத்திரம் புஷ்யா, அது நேர் எதிரில் இங்கே தை மாதம். அடுத்தது மகான்னு பேர். நாம் வந்து மாசின்னு சொல்கிறோமா இல்லையா, மாசி மகம் கொண்டாடுறோமா இல்லையா, அதே மாதிரி தான் இது. அடுத்தது பங்குனி உத்தரம், அதை வந்து அவங்க பால்குண மாதம். பால்குணா அப்படின்னா பூர்வ பல்குனி அப்படின்னு சொல்கிறது. நாம் வந்து அப்போது நேராக இருக்கக்கூடிய இந்த உத்தர நட்சத்திரத்தில் பங்குனி உத்தரம்னு கொண்டாடுறோமோ இல்லையா, பூர்வ பல்குனிங்கிறது உத்தர நட்சத்திரத்தோட பெயர். ஸோ இப்படி தான் இந்த 12 பெயர்கள், 12 மாதத்தினுடைய பெயர்கள். நீங்கள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி பாருங்கள், ஐயர் என்ன சொல்கிறாருன்னு தெரியும். அவங்க அந்த சாஸ்திரங்கள், பழைய இதிகாச புராணங்களில் இந்த மாதிரி சாந்திர மாதத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கோயிலில் போய் சொல்லும்போது அவங்க அந்த என்ன வருஷம், என்ன ருது, இது எல்லாமே சொல்கிறாங்களா இல்லையா, ஒன்று ஒன்றா சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாரத வருஷே பரதக்கண்டேம்பாங்க. அதாவது இந்த இதுக்கு பாரத வருஷன்னா இந்த பூமியினுடைய இதை வந்து சொல்கிறது. நம்ம சமஸ்கிருதத்தில் வேத மந்திரங்கள் சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது. இந்த பகுதியிலிருந்து இந்த ஒரு ஆள் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய வழக்கத்தை கொண்டவர்களாக இருக்குது. அந்த புவியியல் சார்ந்த குறியீடுகளையும் சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் இந்த இதில் பிறந்த இந்த மாதிரி ஒரு பெயருடைய இன்ன ஒரு ரிஷியினுடைய கோத்திரத்தில் பிறந்த இந்த தாய் தந்தைக்கு பிறந்த இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அதை வந்து சங்கல்பம்னு சொல்கிறது. ஐயர் வர சொல்லி கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் வந்து ஐயர் சங்கல்பம் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சொல்லி தான் இந்த திதி, இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த யோகம், கரணம் எல்லாத்தையும் சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, சங்கல்பம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான, அவங்க பயன்படுத்துறது இந்த சாந்திரமானத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து அடிப்படை. சாந்திரமானம் சௌரமானம் என்பது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, 15 நாள் முன்ன பின்ன, அவ்வளோதான். அதை வந்து அவங்க முன்னாடியே 15 நாள் முன்னாடியிலேருந்தே அந்த மாத கணக்கு அப்படிங்கிறது தொடங்கிடுது. நமக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி வருது, அவ்வளோதான். இதிலே பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் அந்த யுகாதியின் பிறக்குதோ இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நாள் பிறக்கும். ஒரு சனிக்கிழமையில் யுகாதி பிறந்ததுன்னு வைங்க, அவர் தான் அந்த வருஷத்துடைய ராஜாவாக வருவார். நீங்கள் அதை வந்து எடுத்து பார்க்கலாம். தமிழ் வருடம் பிறக்கிறது தான் மந்திரியாக வருவார். இதையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இது வந்து ராஜா மந்திரியெல்லாம் மற்ற இதெல்லாம் நவநாயகர்களை சொல்கிறோமோ இல்லையா, ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நவநாயகர்களை நிர்ணயம் செய்கிறார்கள். ஸோ இதெல்லாம் பஞ்சாங்க கணிதத்தில் வருது. இதில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இந்த சாந்திரமான சௌரமானங்கிறது நிறைய பேர் குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பദ്ധதியிலையும் ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதை வந்து இதனுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நண்பர் கேட்டாருங்கிறதால எல்லாருக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்பணம்.